எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் வந்து ஷாலினி குமாரி தூபே அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு வந்து 31 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து ஒரு 17 மந்த்ஸில் ஒரு குழந்தை இருக்குது. என்ன ஆயிருக்குன்னா வந்து ஒரு ஜனவரி 26 அன்னைக்கு வாக்கிங் போயிருக்காங்க. மார்னிங் வாக்கு ஒரு 6:50 AM அந்த டைமுக்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வீட்டுக்கு வர வழியில் வந்து அவங்களுடைய நெய்பர் வந்து இந்த ராட்வீலர் வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த ராட்வீலர் வந்து இவங்க கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த நெய்பர் அந்த ஓனர் டாகோட ஓனரு அந்த டைமில் வந்து அவங்க லீஷும் போடலை, மசில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு, செயின் எதுவுமே இல்லாமல். அது வந்து உடனே என்ன பண்ணியிருக்குன்னா வெளியில் ஓடி போய் அவங்கள வந்து தாறுமாறாக கடிச்சிருக்கு ஷாலினியை. வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கீழேயே விழுந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஃபேஸில், நெக்கில், அப்புறம் அந்த ஸ்கேல்ப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பயங்கரமாக கடிச்சு குதறி விட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 80+ ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இது 8 ஹவர்ஸ் சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. ஒரு வூண்டு வந்து 7 சென்டிமீட்டர் வந்து லாங்காக இருந்திருக்கு, அவ்வளோ டீப் வூண்டாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டு சத்யா பிரகாஷ் டூபே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக க்ளோஸ் டு தி அந்த ஏர்வே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எங்கே நடந்திருக்குன்னா ஹெச்எஸ்ஆர் லே அவுட் டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஏரியாவில் நடந்திருக்கு. இது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து அது அப்படியே லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் வந்து நியூஸ் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ராட்வீலர், பிட்புல் இந்த மாதிரி வந்து அக்ரெசிவ் டாக்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் வந்து வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து 1 lakh பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் ஏற்கனவே இருக்கிறவங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கார்ப்பரேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பெட் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அந்த சிப்பு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. லைசன்ஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கும்போது அக்ரெசிவ் டாக்ஸ் அப்படிங்கும்போது வந்து நம்ம அதை ஜாக்கிரதையாக வந்து அலர்ட்டாக இருக்கணும். மற்றவங்களுடைய உயிருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து அக்ரெசிவாக இருக்கும்போது எந்த டைமில் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா 2 ராட்வீலரோ ஏதோ வச்சுருந்தாங்க. வேறு இன்சிடெண்ட் இது. அவங்கள வந்து துணி ஏதோ எடுக்க போகும்போது ஒரு நாய் வந்து சரமாரியாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அது வந்து ஓனராக இருந்தாலும் சம்டைம்ஸ் அது இரிட்டேட் ஆச்சு, ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி கடிச்சிரும். நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஹாஸ்பிட்டல் வந்து இது மெடிக்கோ லீகல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த டாக் ஓனருக்கு அகெயின்ஸ்டாக. இந்த டாகோட ஓனர் பேர் வந்து அம்ரீஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லி நெக்லிஜென்ஸ்னால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அக்ரெசிவாக இல்லாத டாகாக இருந்தாலுமே வந்து அது வந்து நம்ம நார்மலாக வெளியில் போகும்போது வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா மசிலு அப்புறம் லீஷு இதோட போகிறது வந்து சேஃபு. மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா தெருநாய்களை விட இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக்ஸ் வந்து ரொம்ப வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால் வந்து நம்ம இது வந்து ஜெர்மன் டாகுன்னு நினைக்கிறேன் இந்த ராட்வீலர் அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆனோன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.